பணி ஓய்வு பெறும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் கடைசி நிமிடம் சொன்ன வார்த்தைதான் மொத்த காவல்துறை அதிகாரிகளையும் நெகிழ வைத்துள்ளது. அவர் கூறியது என்ன, விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்துறையில் 35 ஆண்டுகளாக பணியாற்றிய தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றார். அப்போது பாரம்பரியமாக நிகழக்கூடிய ரோப் புல்லிங் மரியாதையை சங்கர் ஜிவால் தனக்கு வேண்டாம் என IPS அதிகாரிகளிடம் அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் ரோப் புல்லிங் மரியாதை நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. அது என்ன ரோப் புல்லிங் மரியாதை, இங்கு சற்று விரிவாக பார்க்கலாம். காவல்துறையில் பணியாற்றி வரும் ஒவ்வொரு IPS அதிகாரிகளுக்கும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக வேண்டும் என்பது பெரும் கனவாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த கனவு அனைவருக்கும் நனவாவதில்லை. அனைவருக்கும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு கிடைப்பது அவ்வளவு எளிதும் அல்ல. ஒரு சிலருக்கு மட்டுமே சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு கிடைக்கிறது. அத்தகைய பொறுப்பில் பணியாற்றிய அதிகாரிகள் ஓய்வு பெறும்போது வழங்கப்படுவதுதான் ரோப் புல்லிங் என்ற காவல்துறையினரின் பாரம்பரிய மரியாதை. அதாவது ஓய்வு பெறும் அதிகாரி மற்றும் அவரது மனைவியை காரில் அமர வைத்து IPS அதிகாரிகள் பலர் சேர்ந்து கயிறு கட்டி காரை இழுத்து டிஜிபி அலுவலக வாசலுக்கு கொண்டு சென்று விடுவதுதான் ரோப் புல்லிங் பாரம்பரிய மரியாதை. பல ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றிய காவல் அதிகாரி கடைசியாக காக்கி சீருடையுடன் அலுவலகத்திற்கு வரும் கடைசி தருணத்தை அவரது வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறும் வகையில் மாற்றுவதே ரோப் புல்லிங் மரியாதையின் நோக்கம் என கூறப்படுகிறது. ஆனால் இந்த பாரம்பரிய ரோப் புல்லிங் மரியாதை தனக்கு வேண்டாம் என அன்போடு சங்கர் ஜிவால் கூறியதால் சக IPS அதிகாரிகள் இதனை செய்யவில்லை என கூறப்படுகிறது. இவரது எளிமையான நடவடிக்கை காவல்துறையினர் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.